வணக்கம். சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற ஒரு முக்கியமான உச்சகட்ட சண்டை அப்படின்னு சொல்லலாம். இது உச்சகட்ட சண்டைன்னா நேரடியான போரா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு பதிலா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொருளாதார போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அமெரிக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இப்போ இந்த ரணகளத்திலயும் ஈரான் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உச்சகட்டத்தில் இருக்குது. ஈரானை எப்படியாவது பொருளாதார ரீதியா முடக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய பெரிய பிளானா இருக்கு. அவங்க கிட்ட ஏற்கனவே எண்ணெய் வளம் பயங்கரமா அதிகமா இருக்கு. இந்த நிலைமையில இப்போதைக்கு அவங்கள எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ல ரகல நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கடந்த சில மாதங்களாவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில எக்கனாமிக் டி டே அப்படிங்கிற பேர்ல ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க மேல பயங்கரமான சாங்ஷன்ஸ் இருக்கு. இப்போ சண்டை போர் நிறுத்தம் இருக்கு. அப்புறம் இவங்க விதியை மீறினாங்க, அவங்க விதியை மீறினாங்க. ரெண்டு தரப்பும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இப்போ இந்த எக்கனாமிக் டி டே அப்படிங்கிறது என்னன்னா, முழுசா இந்த ஈரானை மொத்தமாவே அதிகாரப்பூர்வமாவே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணணும். அவங்கள பொருளாதார ரீதியா எந்த வகையிலுமே அவங்களால எழுந்திருக்கவே விடாத அளவுக்கு ஏதாவது ஒரு சாங்ஷன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக் டி டே. அப்படி எக்கனாமிக் டி டே அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்கா பயங்கரமா நான் உங்களை நசுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாலுமே, இந்த இந்த சண்டைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த நாட்டுடைய எண்ணெய் வளத்துடைய அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிக்கை அப்படின்னா, 7.5 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிற அளவுக்கு இயற்கை எரிவாயு வளம் வந்து ஈரான்ல புதுசா நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட கச்சா எண்ணெயெல்லாம் விற்க முடியாத அளவுக்கு சர்வதேச அளவுல சாங்ஷன்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்க மேலெல்லாம் கூடுதலா டேரிஃப் போடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க எண்ணெய் வளத்தை புதுசா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம், அதே மாதிரி இந்த எரிவாயு வளத்தை நாங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஈரான் தரப்புல முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த இயற்கை எரிவாயுவை பார்ஸ் அப்படிங்கிற மாகாணத்துல எடுக்க முடியும். எண்ணெய் வளத்துறை அமைச்சருக்கு பேரு மோசின் அப்படிங்கிறது அவரோட பேரு. அவர் வந்து இப்போ ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஈரானுக்கும் கத்தாருக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல இயற்கை எரிவாயு பகிர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்துக்கு பேரு சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கத்தாரும் ஒரு பாதி ஈரானும் வந்து இந்த இடத்துலேருந்து இயற்கை எரிவாயு எடுத்து உலகத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இப்போ இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் வளம், அதாவது ஆயில் ஃபீல்டு, அதே போல் இயற்கை எரிவாயு இருக்கிற அந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சவுத் பார்ஸ்லேருந்து 15 வருஷம் எடுத்தா இயற்கை எரிவாயு எடுத்தா எவ்வளோ வருமோ அதே அளவுக்கு இங்கே புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற எரிவாயு ஃபீல்டு வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த ஈரான் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கேஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. உற்பத்தி தொடங்குறதுக்கு இப்போ தான் அந்த எண்ணெய் வளம், அந்த எரிவாயு வளத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து செயல்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், சில வருஷங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை விட இந்த புது கேஸ் ஃபீல்டை அமலுக்கு வந்து அதை செயல்படுத்தி அதிலிருந்து இயற்கை எரிவாயு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற கள நிலவரமாக இருக்குது. அமெரிக்கா விதிக்கிற தடை, முதலீடு பற்றாக்குறை, இதுக்கு நடுவில் இப்படி ஒரு அறிவிப்பு ஈரான் சொல்லியிருக்கிறது உலகமே வியந்து பார்க்குது. ஒரு பக்கம் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியிலேயே நீங்கள் எப்படி சூப்பராக ஷைன் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற புது வளங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு சிலர் முன்வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த சவுத் பார்ஸ் அப்படிங்கிற இடத்துல குண்டு மழையெல்லாம் போட்டாங்க. அப்படி அந்த இடத்துல நடந்த அட்டாக்ல 100% உற்பத்தி நடக்குதுன்னா அதில் 25% காணாமலே போயிடுச்சு. அதையும் மீறி இப்போ அங்கே சில இடங்கள்ல உற்பத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஈரானில் கள நிலவரம் உண்மையிலேயே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் ரொம்ப பெரிய கப்பல் போக்குவரத்தெல்லாம் கிடையாது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்லை நான் திறக்க மாட்டேன், நீ திறக்க மாட்டேன்னு இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்க நிலமையில 100 சரக்கு கப்பல் போகிற இடத்துல வெறும் 13-14 சரக்கு கப்பல் தான் போகுது. அதுவுமே ரொம்ப பயத்தோட இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த 13 கப்பல்லையுமே ட்ராவல் பண்ணுறவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே தான் அந்த ஏரியாவை கடக்க வேண்டியது இருக்குது. எந்த இடத்துலேருந்து தாக்குதல் நடக்கும் தெரியாத பட்சத்தில் ரொம்ப ரிஸ்க்காக தான் இந்த 13-14 கப்பல்களும் போகுது அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஈரானில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஊரில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஊர்னா தமிழ்நாட்டில் இல்லை, வட மாநிலங்களில், குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேசத்தில் விசித்திரமான தகவல்களுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் இப்போ ஒரு புது தகவல் கிடைச்சது. அது என்ன அப்படின்னா, தன்னோட கணவருக்கு தெரியாமல் ஒரு பெண் வந்து நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுக சிறுக சேமிப்பாங்க. நம்ம வீடுகள்லாம் வீட்டில் கணவருக்கு தெரியாமல் மனைவி வந்து இந்த கடுகு டப்பா இந்த மாதிரிலாம் சேமிச்சு வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பணத்தை
கணவருக்கு தெரியாம ஆனா பணத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மனைவி வந்து ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத விலாவரியா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல கோண்டா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த கோண்டா பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண் தன்னோட வீட்டுக்கு தெரியாம, அதாவது தன்னுடைய கணவருக்கு தெரியாம ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளார எப்பப்பலாம் பணம் கிடைக்குதோ அப்பப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சில வருஷங்களா அந்த பணம் இருக்குது. இத வச்சு நம்ம நகை வாங்கிடலாம், நகை வாங்கிடலாம்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த பணம் வந்து ரூ. 12,00,000 வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பெண் யோசிச்ச ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரூ. 12,00,000 வச்சு நம்ம நகைய வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. சரி நல்ல நேரம் வரட்டும், கரெக்டான டைம்ல போய் நம்ம அத நகையா மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்ச அந்த பெண், கொஞ்ச காலத்துக்கு அத அப்படியே மறந்துட்டதுனால, அந்த ட்ரங்க் பெட்டி எங்க இருக்குதுங்கிறத அவங்களும் மறந்துட்டதா சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திடீர்னு இங்க தான் இருக்கு அந்த ட்ரங்க் பெட்டின்னு அவங்களே போய் தேடி எடுத்து பார்க்கும்போது, அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. உண்மையிலே நடந்தது என்னன்னா, அந்த ட்ரங்க் பெட்டியில அவங்க சேர்த்து வச்சிருந்த ரூ. 12,00,000 எலி கடிச்சு குதறியிருக்கு. பல வருஷமா அவங்க ட்ரங்க் பெட்டி எங்க இருக்குதுன்னே தெரியாம அப்புறமா மறந்துட்டு, இப்ப திடீர்னு போய் எடுத்து பார்க்கும்போது, உள்ள இருந்த ரூ. 1 நோட்டு கூட பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு எலி வந்து கடிச்சு கொதறிடுச்சு அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ரூ. 1 ரூ. 2 சாதாரணமா விட்டு போயிடலாம். 12,00,000 ஆச்சே. பாதி கிழிஞ்ச நோட்டு, பாதி கிழியாத நோட்டு, இந்த மாதிரியான எடுத்துட்டு போய் பேங்க்ல குடுத்தோம்னா, இதெல்லாம் ரூபா நோட்டாவே நாங்க எடுத்துக்க முடியாது. கிழிஞ்சிருந்து அது ஒட்டு போட்டிருந்தீங்கன்னா, அத நாங்க வாங்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதே நேரத்தில இப்படி கன்னா பின்னான்னு கடிச்சு கொதறுன நோட்லாம் எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு பேங்க் தரப்புல கை விரிச்சுட்டதா சொல்றாங்க. இப்ப அந்த கிழிஞ்சு போன ரூபா நோட்டுடைய வீடியோ தான் இப்ப இணையத்தில பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கணவருக்கு தெரியாம நகை வாங்கலான்னு பல வருஷமா சேர்த்து வச்சிருந்த பணம் திடீர்னு எலி பண்ண அட்டுழியத்தால இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர எலி மாதிரி அட்டுழியம் நடந்ததுனால அந்த பெண் உண்மையிலே ரொம்ப பெரிய வருத்தத்துல இருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோ இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 தகவல்கள் பார்த்தோம். மூணாவதா இந்தியா கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒரு நாடு அப்படிங்கிறதுனால கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. யூனியன் பிரதேசமா இருக்கிற லடாக், இங்கேருந்து எல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு லடாக்குக்கு ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இது ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் அங்கே வந்து இன்னும் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது என்ன பார்க்கலாம் வாங்க. யூனியன் பிரதேசமாக இருக்கிற இந்த லடாக்கில் புதுசாக ஒரு அடையாளம் வரப்போகுது. 11,800 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட போகிறாங்க. கிரிக்கெட்னாவே நம்ம ஊரில் எங்கே ஒரு 3 ஸ்டிக்கர் நட்டு யார் விளையாண்டாலுமே பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிற நிலையில் ரன்பீர்பூர் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கி இருக்கிற பணம் 100 கோடி ரூபாயில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம் ரெடி ஆகிட்டு இருக்கு. திக்ஸி லே அப்படிங்கிற பகுதியில் இந்த ஸ்டேடியம் தயாராகிட்டு இருக்கு. இந்த கிரிக்கெட் மைதானம் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா இதுதான் உயரமான கிரிக்கெட் ஹைட்டில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. சைல்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏற்கனவே 8,000 அடி உயரத்தில் இருக்கு. அதே போல் ஸ்ரீநகரில் 5,200 அடி உயரத்தில் ஒரு கிரிக்கெட் மைதானம் இருக்கு. தர்மசாலா கேரளாலையும் இது மாதிரியான உயரமான ஸ்டேடியம்ஸ் இருக்கு. 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா டெல்லியில அதிகரிச்சுட்டு வர பன்றி காய்ச்சல் ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. டெல்லியில் H1N1 அப்படின்னு ஒரு காய்ச்சல் வேகமாக பரவுது. இது வரைக்கும் 1,777 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கு. ஒரே நாளில் 114 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. கூட்டமான இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்றாங்க. இருமல், தும்மல் இதெல்லாம் வரும்போது வாய் மூக்கெல்லாம் மூடி பொது இடங்களுக்கு போகும்போது இருமல் தும்மல் வந்தால் இதெல்லாம் கவர் பண்ணுங்க அப்படின்றதும் கவர்மெண்ட் சொல்ற ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு. சோப்பு தண்ணியில் அடிக்கடி கையை கழுவுங்க அப்படிங்கிறதும் சுகாதாரத்துறை சொல்ற ஒரு முக்கியமான தகவல். 3 மாஸ்க் மட்டும் போதும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், கேர் கிவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து N95 மாஸ்க் போடலாம் அப்படிங்கிறதும் அந்த அதிகாரிகள் சொல்ற ஒரு முக்கியமான தகவல். நல்ல காற்றோட்டமான இடங்கள், போதுமான அளவுக்கு தண்ணியை குடிங்க, கண்கள், மூக்கு இந்த மாதிரியான பகுதிகள்லாம் தேவையில்லாம தொடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பொது இடங்களுக்கு போகும்போது எச்சில் துப்பக்கூடாது. இந்த மாதிரியான ஜென்ரலான மருத்துவ தற்காப்பு நடவடிக்கைகளை நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அதிகாரிகள் அப்புறம் மருத்துவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. சுய மருத்துவத்தை தயவு செய்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் அந்த அதிகாரிகள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை, இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.